திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவணி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்காங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள், ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனுடைய வீட்டுல இருக்கார். புதன வீட்டுல குரு பகவான் தனிச்சு நிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று தனிச்சு நிற்கிறார். அதே போல அடுத்தது பாருங்க, சூரியன் கேது புதன் சேர்க்கை. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று கேதுவோட இருக்கார். இப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளா இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் ரீதியாக நிறைய பினாமி எல்லாமே இந்த சூரியன் கேதுல தான் இருப்பாங்க, சூரியன் ராகுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க தான் அரசியல்வாதிகள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட நுணுக்கங்களை கண்டறிந்து மற்றவர்களை வளர்த்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பித்திருதோஷம், அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாம போறது, தன்னுடைய சுய முயற்சியில எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறது, இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது கூட பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது, சூரியன் ராகுதான். ஆனா அடுத்தவர்களை வைத்து அவர்களை வளர்த்தி நாம் வாழ்ந்து கொள்வதில் மிகப்பெரிய புத்திசாலி, தந்திரவாதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புதாத்திய யோகத்தை கொடுக்கும். சோ இந்த கிரகச்சேர்க்கைகளும் இந்த மாசம் நடக்குது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல நீச நிலையில இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் நீசம். அப்போ அவர் தான் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார், இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார். ஆனா இங்க மூல திரிகோண வீடு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். நீங்க என்ன ராசியோட எடுத்துட்டு போங்க, என்ன லக்னமா வேணா எடுத்துட்டு போங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்காருன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பண வசதி எப்படி சம்பாரிச்சிருவீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை கொடுத்தே தீரும். ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்குது, இங்க இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பிறக்குது, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை வளர 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 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. லட்சுமி உங்க வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்ட ராசி துலா ராசி. அங்க சுக்கிரன் இருக்குது, இன்னும் யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மாசம் இந்த 16ஆம் தேதிக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சிம்மத்துல இருப்பார். 21ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். இது அதை விட ஒரு ஜாக்பாட்டான யோகா. அப்ப இந்த மாசம் பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சூரியன் ஆட்சி, அதே போல குரு பகவான் உச்சம், 2 கிரகங்கள் உச்சம், 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்கு. சனி வக்கரகதியில இருக்காரு, ராகு கும்பத்துல இருக்கார், கேது போய் உங்களுக்கு சிம்மத்துல இருந்து சூரியனோடு இருக்கார். இந்த மாசம் எல்லாமே அரசியல்வாதிகளோட நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய மேஜிக் எல்லாம் நடக்க போகுது அரசியல்ல. நம்ம தமிழ்நாடு ரீதியாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். அரசாங்கத்தினால நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அரசாங்கத்தை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்ப என்ன ஆட்சி போயிட்டு இருக்குதோ அந்த தலைவரை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலயும், அதே போல புதன் அங்க இருக்கிறதுனாலயும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க, சிம்ம லக்னக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படி இல்ல, அந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ சனி வக்கரகதி ஆயிருக்கார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் யோகமான காலகட்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இருக்க போது. கடைசியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ முழுமையாக பார்க்கலாம். ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுமையாக சனி பகவான் வக்கரகதிதான். ராசி அதிபதி வக்கரமாக இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்கரமாக இருந்து விட்டால் இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா வந்துடும். நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இயற்கையாகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நிறைய பெற்றவர்கள் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. மகர ராசி யாருனால வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது இருந்தாலும் கூட தன்னைத்தானே வீழ்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் சில டைம்ல நடக்கும். சோ நீங்க கரெக்டா ப்ராசஸ் பண்ணி பண்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும், சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற அமைப்புள்ள ஜாதகம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மகரம் தான். அப்போ 4 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 4 கூட 6ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும்.
உடல்நிலையில கவனமா இருக்கணும். சின்ன சின்ன மனவேதனைகள் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு அமைப்பை இந்த நேரடியாக குரு பார்க்கும் பொழுது நடக்கும். அப்ப குரு பார்வை இருக்கிற வரைக்கும் சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல தப்பித்து வரக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருங்க. அது மட்டும் இல்லாம 4, 6 தொடர்பு வருது அப்படின்னா ஹோம் லோன் வாங்கலாம். வண்டி வாகனங்களுக்கு உண்டான லோன்ல அப்ளை பண்ணலாம். சாங்ஷன் ஆகாத இருக்கக்கூடிய, அதாவது மேனேஜர் பிரச்சனை பண்றாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு அன்வான்ட் ரீசன்ஸ் இருந்தாலும் கூட இந்த நேர காலகட்டங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீடு சார்ந்தோ, சொத்து சார்ந்தோ, வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா நடக்க மாட்டேங்குது, வாங்க முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் சனி வக்கரமாக உங்க ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த மாதம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவரே லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால லாபத்துக்கு குறைவில்லை. 6ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் இழுபறியாகி வரும், அவ்வளவுதான். மத்தபடி பாத்தீங்கன்னா லாபத்துக்கு குறைவு இருக்காது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. யாரையும் இந்த நேர காலகட்டத்தில் பெருசா நம்பாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல பாருங்க, உங்களுடைய ஜாதகத்துக்கு சுக்கிரன் 5, 10 குடையவர் நீசமாய் நிற்கிறார் 9ஆம் இடத்துல. அப்ப 5ஆம் அதிபதி நீசமாகும் போது கொஞ்சம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. குழந்தைகளோட நிலைகள்ல கவனமா இருங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்ய முடியாம போலாம், அதனால கொஞ்சம் மனவேதனைகள் அடையலாம். ஏன்னா 4ஆம் இடம் தானே மனசு, அது 6ல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு எது செய்ய முடியல, அதை பண்ண முடியல, அவங்க கேட்டது வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மனவேதனைகளை படலாமே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா நடப்பது எல்லாமே குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். கொஞ்சம் சின்ன ஒரு குரு பார்வை இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் மாதிரி காட்டி அதுக்கப்புறம் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப அவரே 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை. பட் என்ன நடந்துட்டு இருக்கோ அது அப்படியே போயிட்டு இருக்கும். என்னடா இது 7.5 சனி முடிஞ்சிருச்சு இப்படி சொல்றாங்களே, தொழில நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். இதே 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலாத்துக்கு வந்துருவார். அப்ப 16ஆம் தேதி வரைக்கும் தொழில் பிரச்சனை, குழந்தைகளுக்கு செய்ய முடியல, பார்க்க முடியலங்கிறது அமைப்பு இருந்தாலும் அதற்கு மேல் தொழில் வளர்ச்சி அருமையா இருக்கும். தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திப்பீங்க. அதே போல குழந்தைகளுடைய நிலைகள் நல்லா இருக்கும். குழந்தை நல்ல மார்க்ஸ்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. மனசு உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். மன ரீதியாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாமே ரிலீஃப் ஆயிரும். தேவையில்லாம இருந்து வந்த கெட்ட திருஷ்டிகள் எல்லாமே விலகிடும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. 5ஆம் இடங்கிறது குலதெய்வம் இல்லையா, 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது குலதெய்வ அனுகிரகம் சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். குலதெய்வத்தெல்லாம் நிறைய பயனடைய போறீங்கன்னு அர்த்தம். குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்துல இருந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நிறைய மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போச்சு 7.5 சனியில. இப்போ நாங்க போய் மறுபடியும் பேசலாமா, நான் இப்ப பேசினா அவங்க ஒர்க் அவுட் ஆவாங்களா, திரும்பி என்னோட தப்பை ஏத்துக்குவாங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஒரு தயக்கம் தாமதம் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்ப போய் பேசுங்க, கண்டிப்பா அவங்க ஏத்துக்குவாங்க. குடும்பஸ்தானம் நல்லா இருக்கு. இப்ப சுக்கிரனும் நல்லா இருக்காரு. குடும்ப ஒற்றுமை ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக இருக்கிறதெல்லாம் 16ஆம் தேதிக்கு மேல பிரிந்திருக்கக்கூடிய குடும்பம் கூட ஒன்னா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் விலகிடும். புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 6 மற்றும் 9ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுல இருக்காருங்க. சோ 6ஆம் அதிபதி 8ல இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை கொடுத்தாலும் கூட அது 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, யாருக்காவது கடன் வாங்குறது, கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கேது அங்க இருக்காரு. சோ மர்ம உறுப்புகள் சார்ந்து, ஆசனவாய் சார்ந்து பிரச்சனைகள் வர்றது, வயிறு அடிவயிறு பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் மகரத்துக்கு நடக்கும். சூரியன் அங்க தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்காரு. அது சூரியனுங்கிறது ரொம்ப ஹீட்டான ஒரு விஷயம். அந்த கிரகம் ரொம்ப ஹீட்டா இருப்பாரு. சோ ஹீட்டான உணவுப் பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கூலிங்கா இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. 8ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்கள் இருக்கக்கூடாது. 8ல் கிரகமே இருக்கக்கூடாது. 7, 8ல கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக. 7ல குரு இருக்கார். அதே போல 8ல இவ்வளவு கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் உறவுகள் கிட்ட, மனைவி உறவுகள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். பேச்சாலே அதனாலே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். சூரியன் அங்க இருக்கிறதுனாலையும் குரு உங்க ராசியை பார்க்கறதுனால தப்பிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் எதுக்கு வம்பு, அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது நல்லது. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. படிப்புக்கு உண்டான வேலை இந்த மாதம் கிடைக்காதுதான். பட் உங்களுடைய விடாமுயற்சிய நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அதே 21ஆம் தேதிக்கு மேல புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துருவார். ஆட்சி உச்சபலம் பெற்றுவார். அப்ப நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை, படிப்புக்கு உண்டான வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது அதை விட நல்ல வேலைகள் கிடைக்கணும்னு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேல அப்பா கிட்ட உதவிகள் கிடைக்கிறது, சுற்றுலா போயிட்டு வர்றது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறது, நல்ல குரு அமைஞ்சு வர்றது, ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. அது வரைக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் லைஃப்ல. ஒரு செகண்ட் ஹாஃப் 20ஆம் தேதிக்கு மேல, ஒரு 16ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்கும்.
சோ அது வரைக்கும் என்ன மூவிங்கோ பெரிய மாற்றம் எதுவும் பண்ணாம அப்படியே கொண்டு போறது நல்லது. ஸோ 50 to 60% வந்து மகரத்துக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்குது. அதனால என்ன இருக்கோ அதை செய்யறது நல்லது. பெருசா மூவிங் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே அப்படின்ட்டு இந்த காலகட்டங்கள்ல நோய்க்கு உடம்புக்கு இது மட்டும் கொஞ்சம் பாருங்க. மருத்துவ செலவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறது நல்லது. ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க இதெல்லாம் இருக்கு. நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் தான் சொல்லுவாங்க. கீழே வேற கமெண்ட்ல வேற நெகட்டிவ் பலன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத வேற போடுவீங்க. ஸோ என்ன இருக்கோ அதை நம்ம சொல்றோம். ஸோ முன்னெச்சரிக்கை பதிவா நீங்க எடுத்துக்கோங்க. அதற்கான விஷயங்களை நீங்க வந்து மூவ் பண்ணுங்க. இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா பெரிய விஷயத்த நம்ம கொண்டு போய் அகலக்கால் வைக்க வேண்டியது இல்லை இல்லையா? சரி என்ன பண்ணலாம்? நடக்குது, வருவதை தடுக்க முடியாது, பட் குறைத்துக் கொள்ளலாம் இல்லையா? சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகரத்துக்கு இரும்பு தானம் ஏதாவது பண்றது நல்லது. யாருக்காவது ஒரு கோயிலுக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு கட்டுமான பணிக்கு உதவி கேட்கறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு இரும்பு பொருட்கள் தானம் பண்ணுனா கொஞ்சம் இந்த மாசம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த நோயில இருந்து தப்பிச்சுக்கலாம். முருகன் வழிபாடு, அது முருகன் கோயில் கட்டுறதுக்கு உதவிகள் பண்றது. சோ இதெல்லாம் மகரத்துக்கு இந்த மாசம் உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு பரிகாரம். கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது ரிஸ்க் தான், பட் கிடைச்சிருச்சு அப்படின்னா லக்கு தான் உங்களுக்கு. ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டா அது வந்துருங்க. இதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். சோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப பொறுமை, முதல்ல இருந்ததை விட இப்ப இன்னும் கொஞ்சம் பொறுமை அதிகமாக கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. நீங்க நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம துறையிலே சரணம்.